Hi friends, welcome to Front End Hub. நம்ம சேனல்ல புதுசா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா the complete JavaScript course from 0 to expert level. ஓகேங்களா? இல்லை மாடியூல் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மாடியூல் 2 தான் பார்த்துட்டு இருக்கோம். மாடியூல் 2ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம பேசிக்ஸ் ஆஃப் JavaScript பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பேசிக் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்டில் போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அரே மெத்தட்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புஷ், அன்ஷிஃப்ட், பாப், ஷிஃப்ட், ஸ்ப்ளைஸ், ஸ்லைஸ். ஓகேங்களா? இந்த 6 மெத்தடுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த 6 மெத்தடும் பார்க்காதவங்க நம்ம வீடியோவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா indexOf, lastIndexOf, includes. ஓகேங்களா? ஸோ இந்த 3 மெத்தடும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து indexOfனா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? indexOf மெத்தட். indexOf மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு அரேல இருக்கிற இண்டெக்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து indexOf மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் என் எலிமெண்ட் இன் தன் அரே. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரே ஃப்ரூட்ஸுங்கிறது ஒரு அரே. ஓகேங்களா? அந்த அரேல பார்த்தீங்கன்னா பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ, கிரேப், ஆப்பிள்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆப்பிளுங்கிறது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா indexOf மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஆப்பிள்னு சர்ச் பண்ணால் அது பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா இப்போ 2ல இருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2னு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? மெயின்லி பார்த்தீங்க அப்படின்னா indexOf மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அரே இருக்க வேல்யூ வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்குங்கிறத செக் பண்றதுக்காக மட்டும்தான் வந்து indexOf மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த செகண்ட் பாயிண்ட்ல பாருங்க, திஸ் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் த எலிமெண்ட். இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம அரேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்பிள்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஆப்பிள் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல இருக்கு, 5th பொசிஷன்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது indexOf அப்படியே வந்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணும்போது ஆப்பிளுங்கிறது வந்தோடனே என்ன பண்ணிடும் அப்படின்னா சர்ச் பண்ணி இந்த ஆப்பிளுங்கிற வேல்யூ வந்துச்சுன்னா இதோட இந்த எக்ஸிகியூஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா ஆப்பிளுங்கிறது இங்கே ஃபைண்ட் பண்ணிடுச்சு. உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ங்கிறது வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இதோட எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆகி 2ங்கிறது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா திஸ் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் த எலிமெண்ட்ஸ். அது சர்ச் பண்ணும்போது அந்த வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அதோட அந்த எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆகி அந்த வேல்யூ அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்குங்கிறது நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஒரு எலிமெண்ட் வந்து ஓகேங்களா இப்போ அந்த வேல்யூ நம்ம கொடுத்த வேல்யூ வந்து இல்லைன்னு வைங்களேன், அது வந்து -1 ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ -1 இருந்தாவே நம்ம கொடுத்த வேல்யூ வந்து அந்த அரேல இல்லைங்கிறது நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதோட சின்டாக்ஸ்னா இதுதான், அரே ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் சர்ச் எலிமெண்ட். சர்ச் எலிமெண்ட்ங்கிறது நம்ம என்ன எலிமெண்ட் வந்து சர்ச் பண்றோமோ அந்த எலிமெண்ட் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள்ங்கிறது நம்ம சர்ச் பண்ணிருக்கோம், ஆப்பிள்ங்கிறது கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஃப்ரம் indexOfங்கிறது ஒரு ஆப்ஷனல், அது கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலே விட்டுறலாம். சரிங்களா? ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நான் வெறும் வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன், இந்த வேல்யூ மட்டும் சர்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து 2ன்னு கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஃப்ரம் இண்டெக்ஸுங்கிறது என்ன ஒன்றும் இல்லைங்க. ஃப்ரம் இண்டெக்ஸ் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்பிளுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கு. ஓகேங்களா? 5th பொசிஷன்லேயே இருக்கு. எனக்கு வந்து 3rd பொசிஷன்லேருந்து எனக்கு சர்ச் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரம் இண்டெக்ஸ் 3லேருந்து எனக்கு சர்ச் பண்ணுப்பா அப்படின்னு 3ன்னு கொடுத்தீங்கன்னா இது 3லேருந்து சர்ச் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா 3லேருந்து சர்ச் ஆகும்போது 3, 4, 5ங்கிறது பொசிஷன் வந்து ஆப்பிள். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொசிஷன் வந்து 5ல இருக்கு, இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 5ல இருக்கு அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா indexOf மெத்தட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? கேஸ் சென்சிட்டிவ்னா உங்களுக்கே தெரியும், ஆப்பிள் கேபிட்டல் லெட்டர் ஆப்பிளும் ஸ்மால் லெட்டர் ஆப்பிளும் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸா வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்மால் லெட்டர் கொடுத்து ஆப்பிளுங்கிறது சர்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது கரெக்டா எக்ஸாக்டா மேட்ச் ஆனா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து பொசிஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து ஸ்மால் லெட்டர் ஆப்பிள்னு கொடுத்துட்டு இங்க கேபிட்டல் லெட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும், -1ங்கிறதா ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? அதனால பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். indexOf மெத்தட் இஸ் a கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? இது கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா?
ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் மாதிரியே தான், அதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொசிஷன் ஆஃப் என் எலிமெண்ட் இந்த நிறைய. ஓகேங்களா, எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது சர்ச் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது கடைசியில தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா, லாஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த எலிமெண்ட். ஓகேங்களா, அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும் சர்ச் பண்றதுக்கு. இங்க லாஸ்ட் இண்டெக்ஸ், இது பேர்லயே பாத்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இது கடைசி இண்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும், கடைசி அரேல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃப்ரூட்ஸ் ஆஃப் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்தா இது இங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இண்டெக்ஸ் வந்து 5 அப்படின்ட்டு டக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதே வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இதே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டுங்கிறது லாஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா, சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே தான், அதே மாதிரி சர்ச் அரே டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்னு கொடுத்து சர்ச் எலிமெண்ட் ஃப்ரம் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். சர்ச் எலிமெண்ட்ங்கிறது எந்த எலிமெண்ட் வந்து நம்ம சர்ச் பண்ணுறோமோ அந்த எலிமெண்ட் கொடுப்போம். ஃப்ரம் இண்டெக்ஸுங்கிறது எந்த எலிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த எலிமெண்ட்லேருந்து இதுலேயே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட்ஸ் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் மட்டும்தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது ஒரு அரேல இருக்க வேல்யூ வந்து நம்ம கொடுத்த வேல்யூ வந்து இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு வந்து ரிட்டர்ன் பண்ணும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸுங்கிறது ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா, அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். த இன்க்ளூட்ஸ் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் a boolean value true or false indicating whether an array includes a certain element. ஓகேங்களா, அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா it returns true if the element is found in the array and false if it is not found. அப்புறம் இட் டஸ் நாட் ரிட்டர்ன் எனி இண்டெக்ஸ் ஆஃப் அன் அரே. ஓகேங்களா, இப்போ எந்த இண்டெக்ஸும் வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணாது. ஒன்னா வேல்யூ இருந்துச்சுன்னா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், அது மட்டும் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, இப்போ இண்டெக்ஸ் ஆஃப்க்கும் இன்க்ளூட்ஸ் மெத்தடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலிமெண்ட்ல இருக்க வந்து இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, இன்க்ளூட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அது மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் வந்து ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அரே டாட் இன்க்ளூட்ஸ் எலிமெண்ட் கமா ஃப்ரம் இண்டெக்ஸ். ஓகேங்களா, எந்த எலிமெண்ட் சர்ச் பண்ணுமோ அந்த எலிமெண்ட் கொடுத்துடணும். ஃப்ரம் இண்டெக்ஸுங்கிறது எந்த எலிமெண்ட்லேருந்து நம்ம சர்ச் பண்ண விரும்புகிறோமோ அந்த ஃப்ரம் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு இன்க்ளூட்ஸ் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 மெத்தடுமே வாங்க நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, எக்ஸ்ப்ளோர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கோம். இப்போ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து நம்ம இண்டெக்ஸ் ஆஃப், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், இன்க்ளூட் மெத்தட் இந்த 3மே வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃப்ரூட்ஸுங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் வேல்யூஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ, ஆப்பிள்ங்கிறது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஃப்ரூட்ஸ் டாட், ஓகேங்களா, ஃப்ரூட்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எடிட்டர்லேயே உங்களுக்கு தெரிஞ்ச இங்கே காட்டிடும் சர்ச் எலிமெண்ட். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் இண்டெக்ஸ், இந்த 2 ஆர்குமெண்ட்ஸும் வந்து இது வந்து கேட்குது. ஓகேங்களா, இப்போ இந்த சர்ச் எலிமெண்ட்டில் வந்து நான் என்ன சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆப்பிளுங்கிறது நான் சர்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஆப்பிள் வந்து சர்ச் பண்ணோன்னே இங்கே போனால் 0, 1, 2 இப்போ என்ன ஆகும்னா இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் பொசிஷன் வந்து இப்போ வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இது நம்ம வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம் எக்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து கன்சோல் லாக் பண்ணி பார்க்கலாம். console.log = எக்ஸ். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நோட் ரன் பண்ணுறதுக்கு நோட் அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு நம்ம என்டர் அடித்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, 2ங்கிறது ரிட்டர்ன் பண்ணி இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ங்கிறது 4th இதுலேயே இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எது வந்து ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆகுதோ அந்த அக்கரன்ஸ் பேஸ் பண்ணி இப்போ ஆப்பிளுங்கிறது இங்கே சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதுனால என்ன ஆகும்னா இதோட வந்து எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகிட்டு இந்த ஆப்பிளுங்கிறது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொன்று ஆப்ஷனல் பேராமீட்டர் பார்த்துருந்தோம் ஃப்ரம் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிளுங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா 4th எலிமெண்ட்லேயும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1, 2 இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 3லேருந்து நான் சர்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் 3 கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்போ 0, 1, 2, 3 மேங்கோ, ஆப்பிள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4ங்கிறது இப்போ பிரிண்ட் ஆகும்.
பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4ங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. எதனால் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 3லேருந்து அது சர்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிறது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டல், இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிளுங்கிறது இது பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. அதனால் வந்து இங்கேயும் கேபிட்டல் லெட்டர் இருக்கிறதுனால மேட்ச் ஆகி நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதே வந்து நான் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா மேட்ச் ஆகாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா -1ங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். வேல்யூவே எதுவும் இல்லை அப்படின்ட்டு இப்போ -1 ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -1ங்கிறது ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடுங்கிறது வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். இப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃபும் பார்த்தீங்கன்னா சர்ச் எலிமெண்ட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இண்டெக்ஸும் வந்து கேட்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் இப்போ என்ன சர்ச் பண்ணலாம் அப்படின்னா ஆப்பிளுங்கிறது சர்ச் பண்ணலாம். ஓகேங்களா? APPLE ஆப்பிள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் இருக்குது. லாஸ்ட்னு நான் சொன்னது லாஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா லாஸ்ட் எலிமெண்ட்டில் லாஸ்ட்டில் வந்து சர்ச் பண்ணும். இப்போ என்ன ஆகும்னா இங்கே வந்து 4ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஏன்னா லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 4, 0 1 2 3 4, அதனால 4ங்கிறது இப்போ பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ console.log கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 4லேருந்து 4 3 2 1 0. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா 4ங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? லாஸ்ட் எலிமெண்ட் வந்து சர்ச் ஆகிடுது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் சென்சிட்டிவ் தான். இப்போ நான் ஏன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணும். எலிமெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நம்ம ஃப்ரம் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இங்கேருந்து சர்ச் பண்ணோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 4 3 3லேருந்து சர்ச் பண்ணுப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 3 கொடுத்துட்டு கொஞ்சம் ஏங்கிறது நான் கேபிட்டலையே மாற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கமெண்ட் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 3லேருந்து ஆரம்பிக்கும். 3 2ங்கிறது இப்போ உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்க பார்த்தீங்கன்னா 2ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு லாஸ்ட்லேருந்து சர்ச் பண்ணி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ வந்து இண்டெக்ஸ் ஆஃப் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இது கமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா இன்க்ளூட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி வேர் ஈக்குவல் டு Z நான் கொடுத்துட்டு ஓகேங்களா இப்போ ஃப்ரூட்ஸ் டாட் இன்க்ளூட்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர்ஸ் வந்து எடுக்கும். ஓகேங்களா? ஒன்று வந்து சர்ச் எலிமெண்ட், இன்னொன்று வந்து இண்டெக்ஸ் ஆஃப். ஓகேங்களா? இப்போ இந்த சர்ச் எலிமெண்ட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆப்பிளுங்கிறது கொடுக்குறேன். APPLE ஆப்பிள். ஓகேங்களா? இப்போ இண்டெக்ஸ் ஆஃப்க்கும் ஆப்பிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப்க்கும் இன்க்ளூட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்க்ளூட்ஸுங்கிறது இல்லை வேல்யூ இருந்துச்சுன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். வேல்யூ இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது கன்சோல் லாக் பண்ணி பார்க்கலாம். கன்சோல் லாக் டாட் Z. ஓகேங்களா? இப்போ நான் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூன்னு வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இது இண்டெக்ஸ் எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. வேல்யூ இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ். இப்போ ஏங்கிறது கேபிட்டலில் இருக்குது. இப்போ நான் ஸ்மாலில் கொடுக்குறேன். ஸ்மால் கொடுத்து இப்போ நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு இதாகிடுச்சு. ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ். இதே மாதிரி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கேருந்து சர்ச் பண்ணுமோ, எந்த எலிமெண்ட்லேருந்து சர்ச் பண்ணுமோ அந்த இது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 2லேருந்து நான் சர்ச் பண்ணோம் அப்படின்னா நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த ஏங்கிறது நான் கேல்குலேட்டரில் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? அப்படின்னா 2லேருந்து சர்ச் பண்ணிங்க, அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு தான் வரும். நான் சொன்ன மாதிரி இது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா பூலியன் வேல்யூஸ் இருந்தால் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ், அதுதான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 மெத்தடுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாம் புரிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரே மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா புஷ், அன்ஷிஃப்ட், பாப், ஷிஃப்ட், ஸ்லைஸ், indexOf, lastIndexOf, இன்க்ளூட்ஸ், இது 9 மெத்தடும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து அரே மெத்தட்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. அட்வான்ஸ் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ் அரே மெத்தட்ஸ் வந்து பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது 9மே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் மெத்தட்ஸு. ஸோ இது ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் ஹப்புங்கிறது, அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.